வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். வாழுகின்ற நாடுகள் மீது விசுவாசமாக இருங்கள், தாய் மண்ணை மறக்காதீர்கள். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்து. தேசம் செய்திகளுக்காக நமது சென்னை நிருபர். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் தங்கள் வாழுகின்ற நாட்டின் மேம்பாட்டிற்கு உழைக்க வேண்டும், ஆனால் தாய் மண்ணை மறக்க வேண்டாம் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தினார். வள்ளுவரை கொண்டாடுறதுல நம்மளை அடிச்சுக்க யாரும் இருக்காங்க? மொழி சிதைஞ்சா இனம் சிதையும், இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் ஒற்றுமையாக வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. அதே வேளை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாங்க, அங்கே உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்க. உங்கள் சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கான்னு மறந்துடாதீங்க. நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழுங்க. தமிழர்கள் எங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியாக வாழ என்பது தான் நம்முடைய நோக்கம். அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். நீ காலையில் கூட அவையெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு, பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. இலங்கையில் அறிமுகமாக போகிற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கே வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய இந்த கோரிக்கையை இலங்கை அரசுகிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழர்கள் எங்கு வாழ்ந்தாலும் ஒற்றுமையோடு அந்த நாட்டின் மீது விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக பல உலக நாடுகளில் தமிழர்கள் குடியேறினார். இந்த நாடுகளின் வளர்ச்சிக்கு உழைத்துள்ளதை மறுப்பதற்கில்லை. எதை எப்படி இருப்பேன், தமிழர்கள் தங்களின் மொழி கலாச்சார பண்புகளை மறந்துவிடக் கூடாது. அதே சமயத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் வழி தமிழ் மொழி மற்றும் கலை கலாச்சார தேவைகளுக்கு உதவிட தயாராக இருப்பதாக உள்ளது என்றார். தமிழகர் நலன் கருதி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட அயலகர் தினம் உலகில் வாழும் தமிழர்களிடையே உறவு பாலமாக விளங்கும். அயல் நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் அங்கு தமிழ் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்ச்சிக்கும் கல்வி மற்றும் அறிவியல் உட்பட துறைகளில் சிறந்து விளங்கும் பிரமுகர்களுக்கு கணியன் பூங்குன்றனர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அயலக தமிழர் தினம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக, அதுவும் குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கின்ற சான்றோர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த அரசு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் இது போன்ற வாய்ப்புகள் கிடையாது. இப்பொழுது அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையிலே கலியன் பூங்குன்றனார் விருது, தமிழ் மாமணி விருது போன்ற விருதுகள் எல்லாம் தமிழக அரசு வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு மலேசியா பிரதிநிதி மாசா பல்கலைக்கழகத்துடைய முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் அனிபா அவர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கியிருப்பது அவருக்கு மட்டுமல்ல மலேசிய தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவும், அதே நேரத்தில் கல்வித்துறைக்கு கல்வி தந்தையாக வழங்குகின்ற முகமது அனிபா அவர்கள் வழங்கியிருப்பது கல்வித்துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் வழங்குகின்றது. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக மலேசியாவிலிருந்து வருகின்ற நம்முடைய சுற்றுலா பயணிகள், நம்முடைய சமய வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள், கல்வி கற்க வருகின்றவர்கள் என்று பல்வேறு துறைகளில் வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக தமிழக அரசு தன்னால் ஆன்ற அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்ற உத்தரவாதத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்று வழங்கியிருக்கின்றது. நமக்கு புதிய நம்பிக்கை தருகின்றது. அதே நேரத்தில் நம்முடைய தமிழர்களுடைய தொப்புக்குடியுறவான தமிழகத்தில் தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்களுடைய நலம் பேணப்படும் என்ற செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. அனைவருக்கும் எனது மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். உலக தமிழர்கள் தங்கள் உறவுகள் வலுப்பெற கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறையால் அயலக தமிழர் தினம் நடத்தப்பட்டது. உலகில் தமிழ் மக்களின் நலன் காக்க மற்றும் அயலக தமிழர் தினம் விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். உங்களுக்காகவே
அயலக தமிழ்நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு. வேற நாட்டில் செட்டிலாக இருக்கக்கூடிய சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அயலகத்தில் உழைக்கிற தமிழ்நாட்டு தமிழராக இருந்தாலும் நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் வளமாக வாழணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு அயலக தமிழர் நல வாரியம்னு 15 உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழு அமைச்சோம். ஜனவரி 12 அயலக தமிழ் நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழால் இணைவோம், உலகெங்கும் தமிழ், தமிழ் வெல்லும்னு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 105 முகாம்களில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக 7469 வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டு படிப்படியாக கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ் வேர்களை தேடி பயணம் மூலமாக உங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை மேம்படுத்தக்கூடிய எனது கிராமம் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அயல் நாடுகளில் வேலைக்கு சென்று அங்கே இறக்க நேரிடக்கூடிய வாரிய உறுப்பினருடைய குடும்பத்துக்கு மாதந்தோறும் நிதி உதவி அளிக்கக்கூடிய திட்டம் அமலில் இருக்கு. உக்ரைன், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், இஸ்ரேல் இந்த நாடுகளிலிருந்து மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 2397 தமிழர்கள் அயல் நாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கவும் அவர்களை பாரம்பரியத்தோடு பிணைப்பை ஏற்படுத்தவும் இங்கு அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படுகிறது. வணக்கம். இன்றைக்கு உலக தமிழர் மாநாடு சென்னையில் நடக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு பேட்டி கொடுப்பார். அதில் நாங்கள் மலேசியாவிலேருந்து ஒரு 250 டெலிகேட்ஸ் வந்திருக்கோம். நம்ம வந்த நோக்கம் நம்ம கலாச்சாரம், மொழி அதை பற்றி இன்னும் ஊக்கமாக ஆக்கிறதுக்கு, இன்னும் வேறு நம்ம ஸ்கில்ஸ் சம்மந்தமாக மலேசியாவிலேருந்து மாணவர்கள் அனுப்பி, ஏன்னா இந்தியா பல வகையில் AI அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப முன்னேற்றம் இருக்குது. அதை நம்ம எப்படி பெனிஃபிட் பண்ணோம் நம்ம சமுதாயத்துக்கு. அதே நேரத்தில் நம்ம சம்பந்தம் இந்தியாவுக்கு தொப்புள் கூடிய உறவு, அதாவது இன்றைக்கு நேற்று இல்லை, நம்ம சின்னதில் பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த சம்பந்தம் இருக்குது. அதே நேரத்தில் தமிழர்களோட முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நம்ம பேச அப்புறம் மித்த கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணி பிஸ்னஸ் அது இதெல்லாம் செய்ய அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கு நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தினம் 2026 தொடங்கி நிறைவு செய்து வைத்த மு.க. ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். வணக்கம், என் பேர் மகேந்திரன் ராமச்சந்திரன். நான் ஈப்போர்லேருந்து வரேன். இது என்னோட 2வது வருஷம் இந்த நிகழ்வுக்கு வரேன். அகில தமிழர் மாநாடு இது 2வது முறையாக நான் கலந்து கொள்கிறேன். இது ஒரு மிக ஒரு நல்ல ஒரு மாநாடாக நான் நினைக்கிறேன். என்னென்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்குங்க. அதாவது தமிழ் கலாச்சாரம் மற்றும் வியாபாரம், மருத்துவம் இதுக்கு நல்ல ஒரு இணைப்பாக இந்த மாநாடு இருக்குது. இதில் இன்றைக்கி நேற்று துணை முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஒன்றிணைப்போம் என்ற நிகழ்வாக இது விளங்கும் என்று சொல்லியிருக்காரு. அந்த வகையில் வருங்காலத்தில் அடுத்த ஆண்டும் இதே 12 ஜனவரியில் நடக்க இருக்கிறது. அனைத்து வராதவங்கள்லாம் தமிழர்கள், வியாபாரிகள், அறிஞர்கள், தமிழர்கள் அனைவரும் கலந்து சிறப்பித்தால் மிக சிறப்பாக இருக்கின்ற நினைக்கின்றேன். நன்றி. வணக்கம், என் பெயர் உமாபதி குப்புசாமி. நான் மலேசியாவிலிருந்து வருகிறேன், மலேசிய பேராளராக. அயலக தமிழர் தினம் 2026 நான் முதலாக கலந்து கொள்கிறேன். இந்த நிகழ்வு நேற்று நான் கலந்து கொள்ளும் பொழுது மிகவும் சிறப்பாக நேர்த்தியான முறையில் நடைபெற்றது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு வருகை அளித்து மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. இன்று நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வருகை தரவுள்ளார்.
இன்னும் இந்த சிறப்பு நமது கலை கலாச்சாரம், நம்ம தமிழர்களின் வாழ்வு, அயலக தமிழர்கள் ஒற்றுமை அனைத்தும் இவ்விடத்தில் ஒன்று கூட பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஆண்டுதோறும் கலந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குமணன் ராமசாமி. ஓகே, நான் மலேசியாலேருந்து வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கேன்னா, நம்ம அயலக தமிழர் தினம் அதாவது சென்னையில் நடத்துகிறாங்க. மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து 2 days வந்து இங்கே நான் கலந்துருக்கேன். ஓகேங்களா, பார்த்த வரைக்கும் நமது கலாச்சாரத்தை வந்து எப்படி மேம்படுத்தலாம், நம்ம தமிழ் இனத்தை எப்படி இன்னும் உயர வைக்கலான்னு சொல்லி இந்த மாநாடு வந்து ஏற்பாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இது வந்து நமது இளைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா தவறான முறையில் போகாமல், அதாவது இந்த மாதிரி சிந்திக்கவும் செயல்படணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்தமாரி இதை சிந்தித்து செயல்பட்டால் நம்ம இளைஞர் மக்கள் வந்து நல்ல வழியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, இந்த மாநாடு வந்து எதனாலனா நிறைய கண்ட்ரிலேருந்து ஆளுங்க வராங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் என்னன்னா நம்மளுக்கு நெட்வொர்க்கிங்னா நம்ம வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான அந்த சோர்ஸ் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணி தரமாட்டாங்க. பட் நம்ம அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டோமா நம்மளும் நாளைக்கு ஒரு தொழிலதிபராக ஆகலாம். ஸோ ஓகேங்களா, இது வந்து நம்ம இளைஞர்கள் வந்து இன்னும் அடுத்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கணுன்னு, நம்ம மலேசியா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கணுன்னு நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் சின்னராஜு வீரப்பன். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். இந்த மாநாட்டில் கலந்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பல நாட்டிலேருந்து வந்த இந்தியர்களை இங்கே பார்க்குறேன். அதே நேரம் பல பிஸ்னஸ் துறைகளை நான் வந்து இங்கே நம்ம சமுதாயத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ள எல்லாரோட நட்பும் இந்த இடத்துல கிடச்சிச்சு. உண்மையிலேயே இந்த மாநாடு வந்து ஒரு சிறந்த மாநாடு. இந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் அவரோட புதல்வர் உதயநிதியும் மற்றும் அவங்க அம்மா கனிமொழியும் கலந்து கொண்டாங்க. இங்கே பல நண்பர்களோடு பல வேலையில் பல பிஸ்னஸுங்களை பகிர்ந்து கொண்டோம். இது வந்து நம்ம இந்தியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த வேலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வணக்கம். நான் லத்தாநாதன், மலேசியா கிளாங்லேருந்து வந்திருக்கேன். இந்த மாநாடு வந்து எனக்கு முதல் அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கலந்துக்கிட்டேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் இருக்குது இதில், என்ஆர்சி, அப்புறம் OCI, நிறைய விஷயங்களை கலந்து பேசினாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கலை கலாச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடு தழுவிய அளவில் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்த தோக்கில் நம்ம இதை பார்த்துட்டு நம்ம நாட்டில் என்ன செய்யலாம், என்ன கொண்டு போனால் நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த கலை கலாச்சாரத்தை வந்து விட்டு போக மாட்டாங்க, பாரம்பரியமாக இன்னும் காக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பூத்துங்களை நான் போய் விசிட் பண்ணதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பாரம்பரிய சாப்பாடுங்கள்லாம் இதில் இருந்துச்சு. என்ன கேட்டால் இது வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு கான்ஃபரன்ஸ். கண்டிப்பாக வரக்கூடிய வருஷங்களில் வந்து நிறைய மக்கள்கள், நம்ம தமிழ் மக்கள் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வந்து கலந்துக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பாரம்பரியம் வந்து அழிஞ்சிக்கிட்டு வரதை பார்க்கக்குள்ள ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த வகையில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வந்து கலந்துக்குங்க. இவ்விழாவில் உலகில் பல நாடுகளில் இருந்து தமிழர்கள் வருகை புரிந்துள்ளனர். உலக தமிழ் மக்கள் தமிழ்நாடு அரசின் தேவைகளின் எதிர்பார்ப்புகளை முன்வைக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாடு அரசு என்றும் உதவிட தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். உலகில் வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு அரணாக தமிழ்நாட்டு அரசு என்றும் விளங்கும் என்றார் அவர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.